എന്താ സാറേ നമസ്കാരം. எஃப்ஐஆர் போட்டிருக்க பாய். சரி சார். தலை வலிக்குது. டேஷ்போர்டில் ஏதாவது தைலம் இருக்காப்பா? எடுத்துரு சார். என்னை விட்டால் இவனுக்கு வேறு யாருமே இல்லை சார். கொஞ்சம் பார்த்து நீங்கள் அவனுக்கு உதவி பண்ணுங்க. ஒரு திருட்டு பொம்பளைய நீ எப்படியா நம்மள? நமக்கு உதவி செய்கிறவங்கள சந்தேகப்படக்கூடாதுன்னு ஊரில் சொல்லுவாங்க சார். அவள் புருஷனை கொண்டுட்டு ஜெயிலில் இருந்தவ எல்லா ஸ்டேஷன்லையும் அவன் மேலே கேஸ் இருக்கு. கிரிமினல் நம்பி விட்டுட்டு போனது ஓன் தப்பு. இவன் பொண்டாட்டி ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அனுப்ப சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். இது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரிஜினல் ரைஸ் புரியுதா? வாக்கிட்ட ஃபோனில் கூப்பிடு. உன் பொண்டாட்டி வயசு கம்மியாக இருக்குது. சோசியல் மீடியாலேயோ பேப்பர்லேயோ விளம்பரம்னு எங்களை கேட்காம எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா இதை பார்க்குறவங்க அந்த பொண்ணை தப்பாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. என்ன புரிஞ்சுதா? സാർ പിടിക്കൂ സാർ. സാർ ചായയും ജെറാക്സും 30 രൂപ. இருப்பா, கொடுத்துட்டு வந்துடுறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அப்பப்போ ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கும், போக வேண்டியது இருக்கும். காசு இருக்கோ இருக்காதோ என்ன ஆயிலும் நீ என்கிட்ட வந்து வாங்கிக்கோ தம்பி. உங்ககிட்ட காசு எப்போ இருக்கோ அப்போ கொடுத்தா மதி. சரியா? சரிண்ணே. இந்த ராசாத்தி என் தங்கம் எங்கே வந்துச்சு? பயிரண்டி என் பொண்ணு ராசாத்திடி என்ன குட்டிடி எங்கே பொண்ணு என்ன பொண்ணு பயிரண்டி என்னப்பா பிள்ளைய பிடிப்பா. இப்படி ஒரு பிள்ளைய பார்த்துட்டு எங்கப்பா போயிடுவா? வந்துடுவாப்பா, கவலைப்படாதப்பா. பிள்ளையில வாங்க பிள்ளைய தொட்டில் போட்டு ஆட்டுப்பா. ஏய், மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்து சரி பண்ண வேண்டியதானே? லூஸ் கனெக்ட் தான் ஏட்டியா, நானே பார்த்துறேன். சார் இந்த பொண்ணு வீட்டு வேலை செய்கிறவன் சார். இவங்க பக்கத்து தெரு தான், தெரிஞ்சவங்க தான். சின்ன சின்ன ஜுவல் தான் வாங்கியிருக்கு சார். இவன் சுடுகாட்டு வெட்டியான். செயின் விற்க வந்தேன்.
எனக்கு டவுட்டாக இருந்தது, அதனால அடகு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஐயோ அண்ணா அண்ணா காப்பாத்துனா அண்ணா என் புருஷன் அடிக்கிறாங்க என் புருஷன் விட்டுருங்க சார். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணிக்கு உன் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணிட்டு எதுக்காக ஜிஹெச்சுக்கு போனேன்? ஆட்டோ சாவி வாங்க தான் சார் போனேன். அடிக்கடி இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கே, இவங்க யாரு? சார் என் வீட்டுக்கு பின்னாடி பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க சார், அதோட கேஷியர் வாட்ச்மேன் நம்பர் சார். பச்சைமுத்தூர் சைட்டில் வேலை செய்கிறாங்களா சார்? அந்த சைட்டை தான் சொல்கிறேன். தங்கச்சி எப்படி செத்தான்னு கேட்டது என் புருஷனை கூப்பிட்டு அடிக்கிறாங்க. சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சித்தாலது கரெக்ட் பண்ணா கூப்பிடுவாங்க சார், அப்பப்போ போயிட்டு வருவேன் சார், அவ்வளோதான் சார். சார் கேஷியர் தான் சார் கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடுவோம், அது தவிர வருது தெரியாது சார். உள்ளூரில் தான் இருக்கணும். போட. சரி சார். டேய், சார் பச்சை முத்து பொண்டாட்டி நீ எதுவும் செய்யலை? சத்தியமா இல்லை சார். ஹலோ Y6 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏட்டு பேசுகிறேன்ப்பா. சார் சொல்லுங்கள் சார். பச்சைமுத்து கேஸ் விஷயமா உன்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். இப்போது காலைல வரேங்க சார். டாய் 15 நிமிஷத்தில் நீங்கள் இருக்கணும். தேங்க்யூ சார். முழு சம்பளம் போடணும் கொடுத்துட்றோம். இருக்கட்டும், உடம்ப பார்த்துக்கோங்க சார். சரி சார். வர சொல்லியிருந்தீங்க சார். ஃபோன் இங்கே வச்சுட்டு மாடியில் ஐயா இருக்காரு, போய் பார்த்துட்டு வா. கொடு சார். போடா. சார் எவ்வளோ நாளாடா நீ மேஸ்திரி கூட இருக்க? 5 வருஷமாக இருக்கேன் சார். மேஸ்திரி பொம்பளை விஷயத்தில் எப்படி? சித்தாளுங்க கூட எப்பயாவது அப்படி இப்படின்னு உண்டு சார். பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் மேஸ்திரிக்கும் கள்ள தொடர்பு இருந்தது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார். ஆனால் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு 9:10 மணி இருக்கும் சார். மிலிட்ரி குவார்ட்டர்ஸ் வாசலில் இறங்கிக்கிட்டு நீ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பு நான் வந்துடுறேன்னு சொல்லி உள்ளே போனாருங்க சார்.
சபல புத்தியில் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேங்க சார். அரை மணி நேரம் கழித்து பச்சை முத்தான பொண்டாட்டி துளசி கூட வெளில வந்து ஒன்றும் ஆட்டோவில் ஏறி போகிறத நான் பார்த்தேங்க சார். என்னப்பா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல மேஸ்திரி. கூட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு துளசிக்கு என்னாச்சுன்னு கேட்டு வந்துடலாம். படப்படன்னு இருக்கு மேஸ்திரி. புள்ள அழுவுது, போய் பாரு. சரி, காலையில் போகலாம் போ. என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? உங்கள் ஃபோன் ஏன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு? கோரியில் இருந்தேன், சிக்னல் கிடச்சிருக்காதும்மா. ஓ, எக்மோ ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் விஜயன் சார் உங்களை வந்து காலையில் பார்க்க சொல்லியிருக்காரு. நாளைக்கு போய் பாருங்கள். சரிங்க. இன்ஜின் மிஸ்ஸிங் மேடம். சேசிஸ் நம்பர் டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கேன் மேடம். ஹாஸ்பிட்டலோட பேக் சைடு இருக்கிறதால இது ஆளுநை மட்டும் இல்லாத ஒரு ஏரியா மேடம். ஆப்போசிட்டில் விஜய் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. லைட் பண்ண வந்த கேமரா அசிஸ்டன்ட் பார்த்துட்டு எஸ்ஐட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் தான் நான் வந்தேன் மேடம். ஓகே, டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். விஜயன், உங்கள் யூனிஃபார்ம் என்னாச்சு? 2 நாள் தானே பெர்மிஷன் கேட்டிருந்தீங்க. முடியலன்னா எம்எல் எடுத்துக்கோங்க. கமிஷனர் பார்த்தாருன்னா எனக்கு தான் டென்ஷன். சாரி மேடம், காய ஆறிடுச்சு. நாளை மறுநாள்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சார், இந்த ஆட்டோ உங்கள் எங்கள் ஸ்டேஷன் ஃபுல்லாக இருக்குது சார். நம்ம ஸ்டேஷன் அனுப்பி விட்டுருங்க சார். சரி. தேங்க்யூ சார். Y68 ரிசீவிங் சார். சரி சார். ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை மறைக்கிறதும் பிரேம் தான். லா தெரியுமா உனக்கு? வணக்கம் மேடம். மேடம், டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல விஜயன்? பரவாயில்ல மேடம். கமிஷனர் எம்எல்ஏ இருக்காரு. வந்ததும் ரிப்பன் வெட்டி புது ஸ்டேஷன் போயிடலாம். ஓகே மேடம். இங்கே வா. பச்சைமுத்து பொண்டாட்டிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? அது என் பொண்ணு மாதிரிமா. உன் பொண்ணுக்கும் உனக்கும் நைட்டு 10 மணிக்கு மிலிட்ரி குவார்ட்டர்ஸில் என்ன புடுங்குற வேலை? சார், வர சொல்லியிருந்தீங்க. இப்படி வா. ஐயா. ஆட்டோவில் உட்காந்துருக்கிற பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க சார், அந்த பொண்ணு அவங்க புருஷனும் என்கிட்ட தான் சார் வேலை பார்க்குறாங்க. என்னாச்சுங்க ஐயா? இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அன்டைமில் பொண்ணு ஆட்டோவில் கூட்டின்னு வரதை பார்த்து ஃபாலோ பண்ணி வந்தேன். விசாரிச்சதில் அவன் தகவலை முன்னுக்கு பின் முரணா சொன்னான். வீட்டுக்கார ஃபோனை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு உங்கள் நம்பரை கொடுத்துச்சு. அதான் உடனே ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னேன். நீ வாமா, கூப்பிட்டு போங்க. ஏய், என்னடா கீழே ஃபோன் ஆஃப் பண்ணியா? சாரி சார். தேங்க்ஸ். இனி அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நாளைக்கு வந்து எழுதி கொடுக்கணும், எல்லாம் தூக்கி உள்ளே வச்சிருவேன். போட.
யாருமா அவன்? நான் ஊர்ல +2 படிக்கும்போது அவன் என்ன லவ் பண்ணான். அவன் லவ் பண்றது வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதோட ஊரை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிட்டு சைட்டுக்கு வரதுக்காக வந்த ஆட்டோவை மறைச்சப்போ இவன் இருந்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. தயங்கி தயங்கி தான் ஏறினேன். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலான்னு இங்க கூட்டிட்டு வந்துட்டா. அப்பதான் போலீஸ் வந்தது. நாங்கள் நோண்டி நோண்டி கேட்டதான் இதெல்லாம் சொல்லுவீங்களோ? மேடம், அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் எழுதிட்டேன். சைன் பண்ணிட்டு போ. மேஸ்திரி மேஸ்திரி ஹலோ, Y6 LNO 8 யூசுப் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். உங்கள் டிஃபென்ஸ் ஏரியாவில் நைட் ரவுண்ட்ஸில் ஒரு பொண்ணோட சேர்த்து ஒரு ஆட்டோக்காரனை பார்த்தீங்களா? ஆமாம், அது ஒரு 3-4 மாதம் இருக்குமே. சார், அவனை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோட சரிங்க சார், அப்போ நான் விசாரிச்சுட்டு கூப்பிட்றேன். சார் ப்ளீஸ். காலுக்கு ஒரு சப்போர்ட் போடுறேன் சார். சார், துளசியை பற்றி ஏதாவது தெரிஞ்சா சார்? தெரிஞ்சா உனக்கு தகவல் சொல்லுவாங்கப்பா. நீ கிளம்பு, கிளம்புப்பா. இங்க ஒரு அணியடி. சரிங்க சார். துளசிக்கு என்னாச்சுன்னே தெரியல. எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்தாலும் திட்டுறாங்க நாயர். പോലീസുകാരങ്ങ എപ്പോഴും വെളിപ്പടയെ പറയല്ല, പക്ഷേ എല്ലാം വിസാരിച്ചിട്ട് മൊത്തമായിട്ട് പറയും. മനസ്സിലായോ? வாங்க சார். வணக்கம் சார். வாங்க சார், உட்காருங்க. சரிங்க. பாய். டீ சொல்லுங்கள். நோ ஃபார்மாலிட்டிஸ். வேணாம் சார், பழக்கம் இல்லை. பாதி பொருளை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க போல இருக்கு. சார், இவர் என் லிமிட்டில் ஒரு ஆட்டோக்காரனை பற்றி விசாரிச்சார் சார். அவன் பேர் கூட ரவி சார். ஞாயிற்றுக்கிழமை ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா சீட்டு பணத்தை ஏமாற்றிட்டு போயிருக்கான் சார். அது நேற்று நைட்டு தான் என் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டாக வந்துச்சு சார். சார், இவனை 4 மாதத்துக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஏரியாவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட பார்த்தேன் சார். உன் பேரை நெஞ்சில் பச்சை குத்திட்டு வேற யார் கூட நான் வாழ முடியும், புள்ளைய பெற்று உன் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு நீ என் கூட வந்துட்டு வேற எங்கேயாவது போயிடலான்னு தகராறு பண்ணிட்டு இருந்தான் சார். நான் தான் அவனை கூப்பிட்டு வான் பண்ணி அந்த பொண்ணை இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எழுதி வாங்கினேன். அந்த காப்பி தான் சார். ஓ சார், ஆக்சுவலி அவன் ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சார். லாஸ்ட் சிக்னலு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 12 மணிக்கு GH டவர் லிமிட்டில் தான் கட் ஆயிருக்கு சார். வெரி குட். உங்கள் இன்வெஸ்டிகேஷன் வேறொரு கேஸுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாய் சார் சார்ட்ட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு காப்பி வாங்கிக்கோங்க. ஷூர் சார், எடுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். சார், டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் ஆட்டோ பற்றின ஆர்டிஓ டீட்டெயில்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் கிளம்புங்க. ஓகே சார்.